வணக்கம். வணக்கம். சாரை பார்க்கணும். வாங்க உள்ள வாங்க. வணக்கம் சார். நான் அஞ்சனா படிக்கிற காலேஜில் பிடி மாஸ்டராக இருக்கேன். வாங்க தம்பி உட்காருங்க. என்ன விஷயம்ப்பா? எங்கள் காலேஜ் ஹெச்ஓடிக்கு நேற்று ராத்திரி ஹார்ட் அட்டாக். அஞ்சனானா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவள் முகத்தை ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஓகே. நீங்கள் அமுச்சு வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? 45 வயசு இருக்கும் சார். அவ்வளோ சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக்கா? லக்ஷ்மி. மாமா மாமா என்னங்க மாமா? அஞ்சனா காலேஜ் ஹெச்ஓடிக்கு ஹார்ட் அட்டாக்கா? அவளை கொஞ்சம் கீழே வர சொல்லு. சரிங்க மாமா, இதை கூப்பிடுறேன். ஹலோ. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. தலைவரே உங்கள் காலுக்கு தான் வெயிட் பண்ணேன். சொல்லுங்கள் அப்புறம். தம்பி உங்களை அஞ்சனா மேலே கூப்பிடுறா. வாங்க தம்பி. மேலே போய் மொதல் ரூம் போய் பாருங்க. வெல்கம் டு மை பெட்ரூம். என்னடி இப்படி ஷாக் கொடுக்குற? உள்ள வா. அஞ்சு, உன்னை பார்த்தா பயமாகவும் இருக்கு, ஒரு மாதிரியாகவும் இருக்கு. அது வெயிட் டவுன். நீ வேணா கீழே வந்துடுறியா? எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு என் ரூம்குள்ள வராம போவியா? ஏய், உங்க அப்பாவை பார்த்ததுலேருந்து எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. தெரி வா, வந்து தூக்கிட்டு போ. என்னது தூக்கிட்டு போகணுமா? ஆமா. ஏய், என்ன விளையாடுறியா? விளையாடலாமா? ஏய், ரிஸ்க் அஞ்சு. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப பிடிக்கும். என் கண்ணை பாரு, உனக்கு தானா தைரியம் வரும். என்னடி போட்டிருக்கான் பேப்பர்ல? தங்க வேலை பாக்குறேன் மாமா. ஏய், இங்க என்ன பையன் எங்க? மேல 5 ரூம்ல மாமா. யார அனுப்புனா? நான் தான் மாமா. ஏன் மாமா? பண்ணாட முன்ன பின்ன தெரியாதவன மேல அனுப்பிட்டு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? இவர் தானே அந்த பையனை வர வச்சு பேசிட்டு இருந்தாரு. தம்பி உங்களை யார் இங்க வர சொன்னதே? என்ன பண்றீங்க இங்க? இல்லை சார், அஞ்சு வந்து. போங்க கீழே போய் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. சரி சார். போலாம். சார் வணக்கம் சார். இந்த 7444 ஹோண்டா ஷைன் வண்டி உங்களோடதா? ஆமாம் சார். அதில் இந்த அபின் கடத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த அபின் அப்படின்னு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார், அவங்க பெரிய டான்சர் அபிநயா. அவங்க அம்மா கூட அனுராதா செல்லம்மா அபின் தான் கூப்பிடுவாங்க. தெரியும் தெரியும். எனக்கு படா பின்னு தெரியும், சோடா பின்னு தெரியும். நீங்க சொல்ற எந்த அபின்? இப்ப தெரிஞ்சதா? இப்ப கூட தெரியல சார். வண்டி யார் கொடுத்தேன்னு சொல்லு. சார் வண்டி என்னதுதான் சார், வண்டி எடுத்துட்டு போனது என் ஃப்ரெண்டு இவன் சார். அவனை நல்லாவே உங்களுக்கு தெரியும் சார். ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல பிடிச்சப்ப நெஞ்ச நிமித்தி நின்னால சார். உங்க துப்பாக்கி கூட எடுத்து மறைச்சு வச்சு காமெடி பண்ணால சார். இந்த விஷயத்தை சொல்லும் போது ரைட்டர் முகத்தை பாருங்க சார், எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. டேய், நான் என்ன சந்தோஷப்பட்டேன் சார்? அவன் போய் சொல்றான் சார். அவன் கூட வந்த பொண்ணு யாரு? அந்த மேட்டர் கேக்குறீங்களா? நேரடியா விஷயத்துக்கு வந்தா என் வேலையை முடிச்சு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் சார். அது தில்வாலே துல்கனியா லேக் ஜாலேகே. புரியலையா? அது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி சார். சார் அந்த பொண்ணு பேரு அஞ்சனா சார். இவன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப உயிர் சார். அவனுக்கும் அந்த பொண்ணுன்னா அவ்வளவு உயிர் சார். அவன் முகம் கொஞ்சம் வாடின போதும் சார், மோட்டிவேட் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் ஜெயிக்க வச்சுறான் சார். மொத்தத்துல மேட் பாட் ஈச் அதர் சார். அப்பா காணே, இந்த விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது. அவன் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்காதா? நீங்க வேற சார். அவங்க அப்பா யார் தெரியுமா சார்? சென்ட்ரல் மினிஸ்டர். அவர் பேரு கிருபாகரன் தொண்டைமான் தண்டைமான்ங்கிறாங்க. அந்த ஆளு சரியான ஒரு மாங்கா சார். இதுல வேற அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கானா, அவன் மாங்காய் கொட்ட சார். ஹலோ இருங்க, நான் தான் உயர் அதிகாரிட்ட பேசியிருக்கல, என்ன அவசரம்? டே ஷாருக் கான், நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் நீங்க வரணும். குதா கவா பட
மாங்காய் கொட்டைன்னு சொன்னதுக்கு எவ்வளோ அளப்பாரு. ஏய் போங்கடா போய் முன்னாடி முட்டி போட்டு உட்காருங்க. வெற்றி வெற்றி. ஐ எம் சேலம் சேகர். ஐ எம் பேக். சார் எப்போ ஜெயிலிருந்து வந்தீங்க? யோ முதல்ல நீ என்ன பண்றேன்னு சொல்லியா? நான் எம்எல்எம் பண்ணிட்டு இருக்கேன். நானும் எம்எல்எம் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த ஆம வேகத்தில் பிசினஸ் பண்றவங்களாம் தேவையில்ல. இந்த ராக்கெட் வேகத்தில் பிசினஸ் பண்ற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஹையத் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்க ஈவினிங் 6 மணிக்கு வந்துரு. சொல்லுங்க சார், எதுக்கு வர சொன்னீங்க? சொல்கிறேன். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். சேலம் சேகர்னு ஒரு டாப் லீடர் நம்ம எல்லாரும் ஹயாத் ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கார். சரி ஓகே விஜய், நீ பார்த்துக்கோ. பாய். இவர் என்ன பண்ணுறீங்க? சார் சொன்ன உடனே எஸ்எஸ் மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து சில பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அங்கே யுவன்னு யங்ஸ்டர்ஸ் டீம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மீட்டில் கூப்பிட்டு வந்துடும் சார். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் என்னன்னு சொன்னீங்கன்னா. ஹாட் பாக்ஸ்க்குள்ள ஹாட் கேஷ் இருக்கு, 5 lakhs உங்க எல்லாருக்கும் தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, கம்பெனியோட சட்டத்திட்டம் என்னன்றதை என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் சொல்லுவார். ஒரு வருஷம் கம்பெனி ரன் பண்ண போகிறோம். நம்முடைய டார்கெட் 100 கோடி ரூபாய். பாஸ் ஏரியாவில் இடம் பார்த்து ஆஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடி. முக்கியமாக எல்லா மக்களையும் நம்ப வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் முக்கியம். கண்டிப்பாக நம்புவாங்க. மக்களை நம்ப வச்சு ஆகணும். இந்த உலகத்தில் தயாராகிற எல்லா பொருட்களும் பெண்களுக்காகத்தான். அடுத்து ஃபாஸ்டஸ்ட் ப்ராடக்ட் செக்ஷுவல் ப்ராடக்ட். நம்ம முக்கியமாக குறி வைக்க போகிறது 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்களை தான். அதுவும் அடங்காத ஆசை உள்ள ஆம்பளைங்களை. ப்ராடக்ட் என்னங்கிறத கம்பெனி லான்ச் பண்ணி நாங்கள் சொல்லுவோம். இந்தியா ஒரு ஏழை நாடு. 100 கோடினா எப்படி சார்? ஏதோ 5 கோடி 10 கோடினா பரவாயில்ல. பாலாட்டி பண்ண நாயே யார் சொன்னது? இந்தியா ஏழை நாடு ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? கஜினி முகமது, கோரி முகமது, தைமூர், பிரெஞ்சு, டச்சு, பிரிட்டிஷ்காரர்கள் வரைக்கும் கொள்ளையடிச்சுட்டு போன நாடுடா இது. அப்பவும் நிமிந்து நிக்குது. உலகத்திலேயே விலை உயர்ந்த கோஹினூர் வைரம் இங்கதான் இருந்தது. 50 கோடி செலவு பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்க. சொந்தமா ஃபிளைட் வச்சிருக்கானுங்க. கடல் மணலை திருடி கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. உழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம், இந்த 3 இந்தியனுக்கு ஜாஸ்தி. மக்களுக்கு ஆசையை தூண்டணும். இந்த உலகம் உருவானதே ஆசையில தான். நம்ம தோற சொன்ன மாதிரி திட்டமும் திட்டிட்டு தான் இருப்பான், சேரவும் சேர்ந்துட்டு தான் இருப்பான். நம்ம திட்டம் போட்டு மக்களை ஏமாத்தினாலும் தப்புனவோ மக்கள் மேலே தான். எம்எல்எம் கம்பெனினாலே மக்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் எவ்வளோ நல்ல எம்எல்எம் கம்பெனிங்க இங்கே இருக்குது. திட்டவனை விடுங்க, ஏமாறவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிஸ்னஸில் எப்படி சம்பாரிச்சுன்றதை விட எவ்வளோ சம்பாரிச்சுன்றது தான் முக்கியம். நம்ம எம்எல்எம் கம்பெனி இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்எல்எம் கம்பெனிக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கணும்.